எங்க தலை ஒரு தலை இல்ல, வேர்ல்ட் மேப்ல மக்கள் ஒரு டொட் வச்சு பாருங்க தெரியுதாண்டு. அவ்வளவு சின்ன சிட்டி. மதீனால ஒரு டொட் வைங்க, சின்ன சிட்டி. ஏன் இப்படி போச்சு? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இந்த ஊர்கள்ல ஜனாதிபதி இருக்கிறாங்களாண்டா? உலகத்திலே எல்லா நாட்டுக்கும் ஜனாதிபதி இருக்கிறாங்க. எப்ப மக்காட ஜனாதிபதி யாரு? அப்படியெல்லாம் இங்க இல்ல. ஜசீரத்துல் அரபுல யாரு தலைவர்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த கோத்திரத்துக்கு அவர் தலைவர், இந்த கோத்திரத்துக்கு அவர் தலைவர். அங்க போலீஸ் இருக்குதா? இல்ல. ஜெயில் இருக்குதா? இல்ல. என்ன பண்ணுவாங்க? அந்த கோத்திரம் உங்களுக்கு அடிச்சா இந்த கோத்திரம் அவங்களுக்கு அடிப்பாங்க, மாறி மாறி அடிச்சு கொள்வாங்க. இந்த மாதிரி தான் வாழ்றாங்க. படம் பொம்பளை பிள்ளைகள் அப்படி அழிச்சிச்சு. நீங்க ஏதாவது நீங்க தொடர்ந்து நீங்க படம் பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க, கொஞ்ச நாள்ல நீங்க ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கேமரா வச்சுட்டு நீங்க கதாநாயகர் தலையை தூக்கி வச்சிருக்கிறீங்களே, அவன் எப்படிப்பட்ட கயவன் தெரியுமா? அவன் உங்களை காட்டி பணம் வாங்கி கொள்றான். கிரிக்கெட்டர் ஏன் இப்படி இந்த பேட்ச் அந்த பேட்ச் அடிக்கிறான்? நீங்க எங்கேயாவது டிஷர்ட் போல இங்கே ஒரு கம்பெனி அங்க ஒரு கம்பெனி பேர் போடுவீங்களா? இந்தியா சொல்லுது 53% படம் பார்த்து புகைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு கேமராக்கு மத்தியில் அப்படி எடுத்து வாயில போட்டு அடிக்கிறான். என்ன அர்த்தம் தெரியுமா? காதல் ஃபேலானா ஸ்மோக் பண்ணணும். யாரு சொன்னது? இது விளம்பரப்படுத்தாது. சிகரெட்டை பத்தி விளம்பரப்படுத்தினா எல்லா மீடியாலையும் ஸ்டேட் மீடியால தடை பண்ணிடுவாங்க. ஆனா இவன் சொல்லுவான், ஏன் உரிமை? இந்த இடத்துல இந்த கதையில சிகரெட் வருகுது, இதை பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஆம்பளை என்ன ஆகும் தெரியுமா? ஏதாவது டென்ஷன் வந்தா சிகரெட்டை குடிக்கணும்னு அவனுக்கு தோணும். மனுஷன் குரங்கிலிருந்து பிறந்தானாண்டா, குரங்கிலிருந்து வந்தா ஓகேன்னு ஒரு பேச்சுக்கு வச்சாலும் குரங்க யாரா படைச்சது? அது குரங்கு, அதுதான் வரும். எனக்கு அதுக்கு மேல சயின்ஸ்ல ஆன்சர் தெரியாது. சயின்ஸுக்கு ஆன்சர் தெரியாது இல்ல, நிஜமா சயின்ஸுக்கு தெரியும். அதுக்கு அவங்க வச்ச பேர் காட்ஸ் பார்ட்டிக்கல். கண்ணு சிமுற்ற நேரம் கூட என்னை விட்டுறாதையா அல்லா. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீது. உன் அன்பால் உதவி கேட்கிறேன் யா அல்லாஹ். என்னை என் பக்கம் ஒரு கண் சிமுற்ற நேரம் கூட என்கிட்ட விட்டுறதை நான் தப்பு பண்ணிடுவேன் யா அல்லாஹ். எனக்கு நீ கைட் பண்ணியா அல்லாஹ், என்னை நீ வழி நடத்தியா அல்லாஹ்னு அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டிட்டு இன்ஷா. இளைஞர்களையும் யுவதிகளையும் அல்லாஹ் எல்லாத்தையும் விட நேசிக்கிறான். இப்ப நீங்க அல்லாஹ்வோட உதவியை கேட்கணும் இருந்தா எப்படி வரும்?